ரகு, நீ விளையாட போறேன்னு சொல்லிட்டு தானே போனோம். அந்த பாட்டிக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தா? இல்லைம்மா, நான் விளையாடணுன்னு தான் போனேன்னா அந்த பாட்டி எனக்கு நடக்க முடியல, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வருவேன்னு கேட்டாங்களா. நான் இல்லை, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டேன். எதுக்குமா நீ கடைக்கு போக மாட்டேன்னு சொன்னா? அந்த பாட்டி தானே, வயசானவங்க தானே, அவங்களால போக முடியலன்னு தானே உன்ட்ட கேட்டிருக்காங்க. நீ அழகா அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம்ல. நான் எதுக்குமா அவங்களுக்கு உதவி பண்ணணும்? நான் எதுக்கு உதவி பண்ணணும்னா கேட்குறா? இரு, அம்மா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை கவனி, உனக்கு புரியும், சரியா? சரிம்மா, நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சரி, அம்மா சொல்கிறேன், கவனிச்சுக்க. நம்ம ஊரே மாதிரி ஒரு சின்ன ஊரில் ஒரு குட்டி பாப்பா இருந்தாலும், அவள் பேர் வள்ளி, சரியா? அவள் நல்ல ஆசையாக ஒரு ஆட்டுக்குட்டியும் வளர்த்துட்டு வந்தா. அந்த ஆட்டுக்குட்டி பேர் சிட்டு. ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டான். அது ஒரே கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இவளும் உடனே ஆட்டுக்குட்டிக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டுங்கிறத தெரிஞ்சுட்டு வள்ளியும் சிட்டுவும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. தோட்டத்துக்கு போகிற வழியில் நிறைய புல் பச்சை பசேல்னு இருந்துச்சான். போகிற வழியிலேயே அந்த ஆட்டுக்குட்டி பேர் சிட்டு தானே, அந்த சிட்டு அந்த புல்லெல்லாம் தின்னு அதுக்கு வயிறு நிறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டே இருந்திருக்கு. வள்ளிக்கும் சிட்டுக்கும் தண்ணி தாகம் தாங்க முடியல. உடனே தான் வள்ளிக்கு ஞாபகம் வந்திருக்கு, தோட்டத்தை தாண்டி போனால் ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்பில் எப்பவும் தண்ணி வரும், நம்ம அங்கே போனால் தண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு சிட்டுவா நம்ம அந்த பைப்பில் போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படி அந்த பைப்பில் தண்ணி குடிக்க போகிற வழியில் ஒரு ஆறும் இருக்கும். அந்த ஆறை கடந்து போனால் தான் அவங்களுக்கு அந்த பைப்பில் நல்ல தண்ணி கிடைக்கும். அப்படி அவங்க அந்த ஆறை கடந்து போகும்போதுல அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு குட்டி குரங்கு நனைஞ்சி வெளியே வர முடியாமல் கிடந்திருக்கு. இதை அந்த வள்ளி பார்த்துட்டா. வள்ளி பார்த்த உடனே அந்த குட்டி குரங்கு அப்படியே விட்டுட்டு போக மனசே வரல. உடனே என்ன பண்ணனு, வள்ளியும் சிட்டுவும் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்காங்க. அந்த குரங்கு குட்டியை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மரப்பலகை கிடந்திருக்கு. வள்ளி அந்த பலகையை எடுத்து வள்ளியே உடனே மாதிரி ஒரு சின்ன பொண்ணு தானே, அவளால் அந்த பலகையை தூக்கவே முடியல. இருந்தாலும் அவள் அதை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த ஆற்றுல போட்டுட்டாலாம். இவங்க ஆற்றோட ஒரு சைடில் இருக்காங்க, குரங்கு குட்டி ஆற்றுக்கு மத்தியில் மாட்டிகிட்டு இருக்கு. அந்த மரப்பலகை அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போது என்னாச்சுன்னா, அந்த குரங்கு குட்டி மரப்பலகையில் ஏறி உட்காந்துட்டு, அந்த குரங்கு குட்டி மரப்பலகையில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அந்த மரப்பலகை ஆற்றோட இன்னொரு கரைக்கு போயிட்டு, இன்னொரு கரையில் எட்டி பக்கம்ல தான் தெரியுது அந்த குரங்கு குட்டியோட அம்மா அதை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அதால் காப்பாற்ற முடியல. அது காப்பாற்ற முடியலன்னு உடனே கவலையோடு அந்த சைடு உட்காந்துட்டு இருந்திருக்கு. இப்போ என்னென்னா, குரங்கு குட்டியை மரப்பலகையில் ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுல, அந்த பக்கம் இருந்த குரங்கு குட்டியை காப்பாற்றிட்டு, அதுக்கப்புறம் வள்ளி அஞ்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப சந்தோஷத்தோடு ஆற்றை கடந்து போய் அவங்க 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்தாங்க. திரும்பி வரும்போது ஆற்றெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. தோட்டத்துக்கும் வந்தாச்சு. தோட்டத்தை கடந்து வந்தால் தான் வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கு வர வழியில் ஒரு 3 நாய் இருந்துக்கிட்டு வள்ளியையும் சிட்டுவையும் வீட்டுக்கு விடலை. ஏன்னா சிட்டுவை அந்த 3 நாயும் கடிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. வள்ளிக்கு என்ன பண்ணனே தெரியல, பயமாயிட்டு. நாய் கடிச்சிட்டுனா சிட்டு என்ன ஆகும், நம்ம சிட்டு நமக்கு கிடையாதுன்னு வள்ளி பயத்தில் இருக்கா. அப்போவும் வள்ளியும் சிட்டுவும் ஒரு குரங்கு குட்டிக்கு உதவி பண்ணாங்கல்ல, அந்த குரங்கு குட்டியோட அம்மா அவங்க கூட்டத்தையே கூப்பிட்டுட்டு இந்த 3 நாயையும் அடித்து விரட்டிட்டான். இதிலேருந்து உனக்கு என்ன தெரியுது, வள்ளியும் சிட்டுவும் அந்த குரங்குக்கு உதவி பண்ணினதுனால தான் அந்த குரங்கு அதோட குரங்குகள் கூட சேர்ந்து அவங்கள காப்பாத்துச்சு, அப்படி தானே? நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுனா கண்டிப்பாக நமக்கு இன்னொருத்தவங்க உதவி பண்ணுவாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. 2 நிமிஷமா நான் பாட்டிக்கு கடைக்கு போயிட்டு ஓடி வந்துடுறேன். இல்லை, நல்ல பிள்ளை, நம்ம பிள்ளை நம்ம சொன்ன உடனே புரிஞ்சுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.